ஹாய், இன்றைக்கி ஈஸி அண்ட் சிம்பிளாக ஒரு ஆனியன் சட்னி. 3 குழிக்கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் ஒரு பேனில். 1 ஸ்பூன் தனியா சேர்த்துட்டு 6 காஞ்ச மிளகா சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். 4 ஆனியன்ஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இந்த சட்னி செம சூப்பராக இருக்குங்க, டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் சால்ட் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாங்க. ஒரு 10 மினிட்ஸில் ஈஸியாக செஞ்சிடலாம், ரொம்ப யம்மியாக இருக்கும். பூண்டு ஒரு 6 பல், ஒரு துண்டு இஞ்சி போட்டு நல்லா வதக்கிக்கலாம். சின்னதாக புளி சேர்த்துக்கலாம், ஒரு சின்ன பீஸ் புளி. ஒரு தக்காளி சேர்த்துட்டு நல்லா வதக்கிடலாம். கொஞ்சமாக புதினா இலை சேர்த்து வதக்கிக்கலாம். கருவேப்பிலை ஒரு பிடி சேர்த்துக்கலாங்க. வாவ், சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நல்லா வதக்கிட்டு இறக்கி ஆற வச்சுக்கலாங்க. நல்லா ஆறின பின்னாடி ஒரு மிக்சர் ஜாரில் போட்டு அரைச்சிட்டோன்னா நம்மளோட ஆனியன் சட்னி ரெடி. சூப்பராக இருக்கும். இது தோசைக்கு, இட்லிக்கெல்லாம் செம சூப்பராக இருக்குங்க. நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கும் யம்மி சட்னி. ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப்.